morning students. Today we are going to see a continuation of AND operator in SQL. So SQL ல AND or not operator எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்துட்ருக்கோம். எக்ஸாம்பிள் ஃபார் வேர் வித் AND ஆப்ரேட்டர். ஸோ AND ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து வேர் கிளாஸையும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேபிளில் இருக்கிற டேட்டாஸை ஃபெச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ அதோட தான் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். In this example, we are going to display the name, roll number and average students who has scored an average between 80 to 90%. Both limits are inclusive. So, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் டேபிளில் நேம், ரோல் நம்பர், ஆவரேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஸோ இதுதான் நம்ம வந்து டேட்டாஸை ஃபெச் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜோடைய கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பெட்வீன் 18 to 90% சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆவரேஜ் யாரெல்லாம் எடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பரையும் அந்த ஸ்டூடெண்ட்டோடைய நேம் அதோடைய ஆவரேஜ். ஸோ இது மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸாம்பிள் போகலாம். ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் கீவேர்டு யூஸ் பண்ணியாச்சு. ஸோ SQLite 3 வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன சாஃப்ட்வேர் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோமோ அந்த சாஃப்ட்வேரோட நேமை தான் இம்போர்ட் அப்படின்ற கீவேர்ட் பக்கத்தில் கொடுக்கணும். ஸோ SQLite 3 அப்படின்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கனெக்ஷன். ஸோ எதை கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டேட்டாபேஸ் ஃபைலை. ஸோ நம்ம டேட்டாபேஸ் ஃபைல் நேம் வந்து academicன்னு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கனெக்ஷன் ஈக்குவல் டு SQLite 3.connect academic.db. டிபினா டேட்டாபேஸோடைய எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா? ஸோ அதை கொடுத்துருக்கோம். எப்போவுமே அந்த டேட்டாபேஸை வித்தின் டபுள் கொட்டேஷனில் தான் கொடுக்கணும். ஸோ அதான் நான் அகைன் அண்ட் அகைன் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ கர்சர் ஈக்குவல் டு connection.cursor. ஸோ கர்சர் தான் வந்து நம்மளுடைய டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷனை. ஸோ அதுதான் வந்து கர்சர் ஃபங்க்ஷன். ஸோ கர்சர் ஈக்குவல் டு connection.cursor. நெக்ஸ்ட் cursor.execute. ஸோ எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷனை நம்ம என்ன எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் கொடுக்கணும். அதாவது நம்மளுடைய SQL கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் கொடுக்கணும். ஸோ வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே வித்தின் கோட்ஸ்குள்ளே தான் நம்மளுடைய SQL கமாண்டை ஃபுல்லாக கொடுக்கணும். இதை வந்து நம்ம query அப்படின்னு சிம்பிளாக சொல்லுவோம். ஓகே. ஸோ செலக்ட் ரோல் நம்பர் கமா ஸ்டூடெண்ட் நேம் கமா ஆவரேஜ். ஸோ நேம் அப்படின்றது ஸ்டூடெண்ட் நேம். ஸோ நம்மளுடைய டேபிள் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் இல்லையா? ஸோ அதை ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அப்போ நம்மளுடைய ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கக்கூடிய ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்டுடைய நேம், ஆவரேஜை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படி செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான கண்டிஷன் தான் நம்ம வந்து வேர் கிளாஸில் கொடுப்போம். ஸோ அப்போ வேர் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கணும். வேரில் வந்து நாம் எடுத்துக்கூடிய ஃபீல்டு வந்து ஆவரேஜின்ற ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம். நம்ம செலக்டில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம், ஆவரேஜின்னு 3 ஃபீல்டு கொடுத்துருக்கோம். இதில் ஆவரேஜை எடுத்துக்கிட்டோம். ஸோ ஆவரேஜ் வந்து greater than or equal to 80 அண்ட் ஆவரேஜ் less than or equal to 90 அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் கண்டிஷனை. ஸோ நம்மளுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்டுடைய பர்சன்டேஜ் 80 இருக்கலாம், அப்படி இல்லாட்டி 80க்கு மேலே இருக்கலாம். அதே மாதிரி 90 இருக்கலாம், 90யை விட கம்மியாக இருக்கணும். இதுதான் வந்து அதாவது 80 to 90க்குள்ளே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்டூடெண்ட் வந்து ஆவரேஜ் வச்சுருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டுடைய ரோல் நம்பர், அவங்களுடைய நேம், அவங்களுடைய ஆவரேஜை நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். ஓகேங்களா? இதை தான் நம்ம SQL கமாண்டில் கொடுத்துருக்கோம். இப்போ ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு cursor.fetchAll ஃபங்க்ஷன். ஸோ fetchAll கொடுத்தோடனே அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் நமக்கு ஃபெச் பண்ணி டிஸ்பிளே பண்ணோம். அதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்றதால பிரிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசல்ட் எப்போயுமே நம்ம கொடுக்கும்போது ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். செப்பரேட்டர் /n கொடுத்துருக்கோம். /n அப்படின்னும் போது நெக்ஸ்ட் லைனில் நமக்கு ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ அவுட்புட் பாருங்கள். ஸோ 1 சாக்ஷே. ஸோ அவங்களுடைய பர்சன்டேஜ் பாருங்கள் 87.8. ஸோ நம்ம வந்து 80லேருந்து 90 வரைக்கும் இருக்கிற பர்சன்டேஜ் தான் நம்ம கொடுக்க சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் 87.8 எடுத்திருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டோடைய லிஸ்ட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு 5 வருண் 80.6. ஸோ வந்து வருணுடைய ரோல் நம்பர் 5, அவங்க நேம் வருண், ஆவரேஜ் வந்து 80.6. ஸோ அவங்களுடைய ஆவரேஜும் பாருங்கள் 80 இருக்கலாம், இல்லை 80க்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் அவங்களுடைய பர்சன்டேஜ் காமிச்சிருக்கு. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் டோட்டலாக இந்த டேபிளில் நம்ம 7 ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா? அப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே பண்ணலை. ஏன் அப்படின்னா இந்த கண்டிஷனுக்கு
ஸோ அது ஏற்ற மாதிரி இல்லை, நம்ம கொடுத்த கண்டிஷன் ஆவரேஜ் கொடுத்துருக்கோம் இல்லை 80 to 90ன்றது இல்லாமல் ஸோ மேலே அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ அவங்களோட ஆவரேஜ் இருக்கலாம். அதனால தான் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணலை. ஓகே, ஸோ இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேர் கிளாஸையும் யூஸ் பண்ணி அண்ட் ஆப்ரேட்டரையும் யூஸ் பண்ணியிருந்தோம். அண்டோடைய லாஜிக் என்ன, ஸோ போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ அப்போ ஆவரேஜ் 80க்கு மேலேயும் இருக்கணும், 90க்கு கம்மியாகவும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அப்போ ரெண்டு கண்டிஷனுமே நமக்கு ட்ரூ ஆனதால தான் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து அண்ட் ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. So next example for where with OR operator. In this example, we are going to display the name and roll number of students who have not scored an average between 60 to 70%. ஸோ இப்போ இதுக்கு பாருங்கள் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஸ்டூடெண்ட்டோடைய நேம் அண்டு ரோல் நம்பர் டிஸ்பிளே பண்ணோன்னா அண்ட் அவங்களுடைய ஆவரேஜ் வந்து 60 to 70க்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்களோ who have not scored average. ஓகே, ஸோ 60 to 70க்குள்ளே யாரெல்லாம் இல்லாமல் வேறு பர்சன்டேஜ்லாம் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ண சொல்லணும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த சாரி ஸோ இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்து SQLite 3. So connection equal to SQLite 3 dot connect academic dot database. So cursor equal to connection dot cursor. ஸோ இந்த 3 லைன்ஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, ஸோ அதே மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கர்சர் டாட் எக்ஸிக்யூட். ஸோ கர்சர் எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷனில் ஸோ நம்மளோட SQL கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ செலக்ட் கமாண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் ரோல் நம்பர் கமா ஸ்டூடெண்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்ற டேபிளில் ரோல் நம்பர் அண்ட் ஸ்டூடெண்ட்டுடைய நேம். ஸோ ரோல் நம்பரை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டோம் அண்ட் ஸ்டூடெண்ட்டுடைய நேமையும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். பட் நம்ம என்ன கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வேர் கிளாஸில் ஆவரேஜ் லெஸ் தேன் 60 ஆர் ஆவரேஜ் கிரேட்டர் தேன் 60 அப்படின்னு நம்ம கொடுத்தாச்சு. ஸோ 60 விட கம்மியாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸ் அண்ட் ஆவரேஜ் கிரேட்டர் தேன் 70. ஸோ 70க்கு மேலே யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோடைய டீட்டெயில்ஸை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது 60லேருந்து 70க்குள்ளே எந்தெந்த ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் எடுத்திருக்காங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுடைய கண்டிஷன். நம்ம வந்து செலக்டில் ரோல் நம்பர் நேம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், ஆவரேஜ் கொடுக்கல. ஸோ அதனால் ரோல் நம்பரையும் நேமை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் ஆல். ஸோ பிரிண்டில் ரிசல்ட் ஈக்குவல் டு செப்பரேட்டர் ஈக்குவல் டு ஸ்லாஷன். ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அதே மெத்தட் தான். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் அவுட்புட் பாருங்கள். ஸோ 1 அக்ஷய், 2 அரவிந்த், 3 பாஸ்கர், 4 சஜினி, 5 வருண், 6 பிரியா. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிலோ 60 அண்ட் அபோவ் 70 அப்படின்ற ஆவரேஜ் வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. இப்போ டோட்டலாக நமக்கு 7 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் 6 ரெக்கார்ட்ஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1 ஸ்டூடெண்ட் மட்டும் 60 to 70 அப்படின்ற ஆவரேஜ் வாங்கியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா querying டேட் காலம். ஓகேங்களா, ஸோ டேட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது queryல அப்படின்னு நம்ம பார்க்கலாம். In this example we are going to display the name and grade of students who have born in the year 2001. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோடைய நேம் அண்ட் அவங்களுடைய கிரேடு ஸோ பார்க்கலாம். அதில் வந்து ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 2001 வந்து யார் வந்து பிறந்திருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டோடைய ரெக்கார்டை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்போ அவங்களுடைய ரோல் நம்பரையும் நேமையும் பார்க்கலாம். ஸோ பாருங்கள்,
So import SQLite 3 connection equal to SQLite 3 dot connect academic dot database cursor equal to connection dot cursor dot execute. ஸோ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் SQL கமாண்டை. ஸோ இதுதான் நம்மளுடைய கமாண்ட். ஸோ query எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது பாருங்கள். செலக்ட் ரோல் நம்பர் ஸ்டூடெண்ட் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்போது ஃப்ரம்ன்றது எந்த டேபிளோ அந்த டேபிளுடைய நேமை பக்கத்தில் கொடுத்துருவோம். செலக்ட் கமாண்டுனா நம்ம என்னென்ன ஃபீல்டு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே கமா கொடுத்து ஃபீல்டு நேமை ஃபுல்லாக கொடுக்கணும். நீங்கள் என்ன ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே ஸ்பெல்லிங் தான் இங்கே கொடுக்கணும். ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூட் நேம், எஸ் நேம் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா. ஸோ நீங்கள் என்ன ஸ்பெல்லிங் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்பெல்லிங்கை தான் நம்ம கொடுத்துக்கணும். ஸோ ரோல் நம்பர் எஸ் நேம் அப்படின்னு நான் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ அதே மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வேர் கிளாஸ் பாருங்கள். ஸோ வேர் கிளாஸில் கண்டிஷன் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ பர்த் டேட். ஸோ பர்த் டேட்டுன்றது ஒரு ஃபீல்டு இருக்குது. ஸோ அந்த பர்த் டேட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2001. ஸோ 1 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் மந்தில் ஃபர்ஸ்ட் டேட்டில் 2001 ஸோ அதுவாக இருக்கலாம். ஆர் அதை விட அதிகமான டேட்ஸ் இருக்கலாம் 2001. ஸோ 1 டேட்டை விட வேறு என்ன டேட்டில் பிறந்திருந்தாலும் ஓகே. அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்த் டேட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2001 12/1 ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12th மந்த் வரைக்கும் 2001 யாரெல்லாம் வந்து பிறந்திருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்டுடைய டீட்டெயில்ஸை தான் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபீச் ஆல். ஸோ அந்த ரிசல்ட்டை ஃபேச் பண்ணணும். நெக்ஸ்ட் பிரிண்ட் சொல்லியாச்சு. ஸோ பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ரிசல்ட்டை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் வந்து செப்பரேட்டர் நம்ம கொடுத்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ அவுட்புட்டு பாருங்கள் நமக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்கோம் 5 அப்படின்றது அவனுடைய ரோல் நம்பர் அண்டு அவங்களுடைய நேம் வந்து வரும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா 2001 வந்து பர்த் ஆகிருப்பார். மற்றவங்களாம் வந்து 2000 அதை பிலோ 2000 இருப்பாங்க, இல்லை அபவ் 2000 இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸை மட்டும் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கு. ஓகே. ஸோ இதுதான் வந்து டேட்டை வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிளாக வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. query column அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கவுண்ட், சம், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் எப்படி நம்ம queries யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.